இருக்கிற ஜெனரேஷன்ல இந்த இந்த எல்கேஜி யூகேஜி குழந்தைங்களுடைய அம்மா அப்பா இருக்கிறீங்களே, உங்க அம்மா அப்பா என்ன சொல்லி தெரியுமா உங்களை வளர்த்துருக்காங்க? இங்க பாருப்பா, என்னெல்லாம் நீ பாத்துக்க வேணாம், நீ உன்னை பாத்துக்க, உன் பிள்ளைய பாத்துக்க, உன் குடும்பத்தை பாத்து. இன்னைக்கு எல்லாம் அப்படிதான் சுத்துதுங்க. இன்னில இருந்து டைலாக்க மாத்துங்க உங்க பிள்ளைக்கு. இங்க பாருடா, ஃபீஸ் கட்டுறது ரொம்ப கஷ்டம், சிபிஎஸ்சி படிப்பு, கஷ்டப்பட்டு படிக்க வைக்கிற என்னையும் என் பொண்டாட்டியும் என் பிள்ளைங்களையும் வளர்ந்து நீ ஆளானதுக்கு அப்புறம் நீ தான் பார்த்துக்கணும்னு சொல்லி அந்த பாண்டேஜ, குடும்ப பாண்டேஜ சொல்லி சொல்லி வளருங்க. இன்னைக்கு அதெல்லாம் சொல்லிட்டு இருக்கு, நான் வளர்ந்தா போதும், நான் வாழ்ந்தா போதும்னு. குழந்தைக்கு சொல்லி கொடுங்க. குழந்தைய கொஞ்சம் வெயிட் தூக்க விடுறீங்களா? தோத்து மூட்டைய கூட எடுக்க விடுறது இல்லை, எடுத்துட்டு வந்து செக்யூரிட்டி கிட்ட கொடுக்கறது, டிரைவர் கிட்ட கொடுக்கறது, போய் கிளாஸ்ல வச்சிருங்க. ஏன்? உங்க பாப்பா எடுத்துட்டு போன முதுகு தண்டு உடஞ்சிரும், எடுத்துட்டு தான் போட்டுமே. இவ்வளோ ஃபீஸ் கட்டுற, அது எதுக்கு எடுக்கணும்? அது மூட்டையும் எடுக்கணும், அம்மா அப்பாவாகிய உங்கள் சுமைகளையும் அதுதான் எடுக்கணும். அப்படி எடுக்கிற குழந்தை முதிர முதிர தன் பெற்றோர்களை பார்த்து கொள்ளும். தெரியுமா உங்களுக்கு? அதன் சுமையை நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா வாழ்க்கை முழுக்க நீங்க தான் பார்த்துக்கணும். அதை இப்பெல்லாம் எவ்வளவு ரூபாய் கேக்குதுங்கிறீங்க? துட்டு, மணி, காசு, டப்பு, அம்மாடி என்ன பில்லு போடுதுங்க மேடம். என் பையன் கேட்கறாங்க என்கிட்ட, அம்மா ஒரு 2000 ப்ளீஸ். இருந்துச்சு கோபம் எனக்கு. உத வாங்குவேன், நோ அப்படின்னு போட்டேன். ஏன் உத வாங்குவேன்லாம் சொல்றீங்க? இல்லைன்னா இல்லைன்னு சொல்லிட்டு போங்களே. ஒரு 3 மணி நேரத்துல 1500. 3 மணி நேரத்துல 500 ரூபாய் குறைஞ்சிருச்சு அவனு. அப்புறம் இன்னும் 1 மணி, நோ அப்படின்னு இன்னும் 1 மணி நேரத்துல 1000 ப்ளீஸ். ராத்திரி 11 மணிக்கு அம்மா அந்த அந்த கண்ணீர் அந்த ஸ்மைலி போட்டு 500 ப்ளீஸ். எங்க அம்மா சொன்னாங்க, கொடுத்தேன்னு இப்படி ஏன் பிள்ளைய இப்படி பண்ற? 500 ரூபாய் டிங்குன்னு சத்தம் கேட்கும்ல, நல்லா தெரிஞ்சுக்கோங்க பிள்ளைங்களா, அந்த டிங் சத்தம் எங்க ஈரல் அடிக்கும், டங்குன்னு அடிக்கும். 500 ரூபாய் போன உடனே அனுப்புறேன் சார், தேங்க்யூ ஃபார் யுவர் சேரிட்டின்னு. நீ தர்மம் பண்ணதுக்கு நன்றிங்கிறான். மனசுல கல்ல வச்சுக்கோங்க. பிள்ளைய திருத்துறதுக்கு போனீங்கன்னா பயப்படவே பயப்படாதீங்க. நான் நிறைய பயந்துருக்கேன், அதுக்கப்புறம் தெளிஞ்சிட்டேன். நான் நம்மளை ஏமாத்துறதுக்குன்னு கடவுள் கொடுத்த ஆக பெரிய விஷயம் எதுனா நம்ம புள்ள. அதை நாம திருத்தி வளர்க்கணும் என்பது சாதாரண பணி அல்ல. அந்த பணியை நாம் முன்னெடுக்க வேண்டும் என்றால் நாம் சில விஷயங்களில் தெளிவா இருக்கணும். இந்த ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் உங்களுக்கு கடத்திட்டு நான் போயிடுறேன். இன்னைக்கு காலையில ஒரு ரீல் பார்த்தேன், அப்படியே சொல்றேன். ஒரு 2 பேர் பேசிக்கிறாங்க, அம்மா குரல் தான் வருது, பையன் தான் பேசுறான். ஒரு ரீல், ஒரு 20 செகண்ட்ஸ் ரீல். அந்த ரீல்ல, அம்மா இனிமேல் நீ வீட்டு வேலைக்கெல்லாம் போவாதம்மா, நான் வீட்டு வேலைக்கு போலனா உனக்கு யாரா ஃபீஸ் கட்டுவா, யாரா சோறு கொடுப்பா? சரிம்மா, நீ இப்ப எங்கம்மா வேலைக்கு போற? நீ உனக்கு தெரியாதடா, அந்த பக்கத்து தெருவில் புதுசா வீடு கட்டிட்டு வந்திருக்காங்களே அவங்க வீட்டுக்கு தானடா போறேன், இனிமேல் அந்த வீட்டுக்கு வேலைக்கு போவாதம்மா. ஏண்டா? அந்த வீட்டில் இருக்கிற பையன்தாம்மா என் வீட்டில் என்னுடைய கிளாஸ்ல படிக்கிறான். சரி, நான் ஏதாச்சும் சொன்னா, டே வாய மூடுறான்னு சொல்றாமா என்ன? ஏண்டா அப்படி சொல்றான்? டேய் உங்க அம்மா என் வீட்டில் தாண்டா வேலை செய்யுது, நான் சாப்பிட்டு போடுற சாக்லேட் பேப்பர்லாம் அதாண்டா பெருக்குது, என் ட்ரெஸ் எல்லாம் அதாண்டா துவைக்குது, நாங்கள் சாப்பிட்டு இருக்கிற பாத்திரத்தெல்லாம் அதாண்டா தேய்க்குது. ஒரு வேலைக்காரியினுடைய பையன் வாயை அடக்கி பேசுடான்னு என்கிட்ட பேசுறாம்மா. நீ அந்த வீட்டுக்கு போவாதம்மா, எனக்கு ஸ்கூல்ல ஒரே மானமா இருக்குதுமா. பையன் டைலாக். அந்த அம்மா டைலாக் சொல்லுது, டேய் உனக்கு ஒரு விஷயம் சொல்லவா? சொல்மா. நான் அந்த வீட்டுக்கு வேலைக்கு போறேன்ல, அந்த வீட்டு எஜமானி அம்மா என் கூட படிச்சவடா. சின்ன வயசுல நானும் அவ்வளோ 5ஆம் கிளாஸ் படிச்சோண்டா.
இது எனக்கு சொல்லவே இல்லை. ஆமாண்டா, அவ என்ன இங்க வா இதை பண்ணு, இங்க வா அதை பண்ணு, இது பாத்திரம் தேயி, இது துணி தொய்னு சொல்லும்போது எனக்கு எவ்வளவு கஷ்டமா இருக்கு தெரியுமா? ஆனாலும் எனக்கு ஒரே ஒரு சந்தோஷம்டா சாமி. என்னமா சந்தோஷம் உனக்கு அதுல? அவ பிள்ளைய அவ எங்க படிக்க வைக்கிறாளோ அதே பள்ளிக்கூடத்துல நான் என் பிள்ளையையும் படிக்க வைக்கிறேங்கிற சந்தோஷம்டா எனக்குன்னு சொல்றான். நாம பார்க்க மறுக்கின்ற பக்கங்கள் என்று சில உண்டு, அதை பிள்ளைக்கு காட்டுங்க. அவர்கள் எங்கே போக வேண்டும் என்று நாம் ஆழ்மனதில் நினைக்கிறோமோ அதுதான் அவர்களுக்கான வழி என்பதனை நாம் அவர்களுக்கு அப்படி காட்டி விட்டுறணும். பல நேரங்களில் நாம காட்டுறதே இல்லை. நான் இதை சொல்லி முடிச்சிடுறேன். ஏன்னப்பா, இந்த உலகத்துல குழந்தைகளே இல்லாதவர்களிடத்தில் கேட்டு பாருங்கள், குழந்தை பேர் என்ன என்றால் அவர்களுக்கு தெரியும். ஹாஸ்பிட்டலா போய் நிக்கிறாங்க, 3 வருஷம் 4 வருஷம் பிள்ளை பேரே இல்லை. இன்னைக்கு நமக்கு ஏதோ ஒரு கருவேப்பிலை கொத்து மாதிரி நம்ம வீட்டுல புள்ள இருக்குது. அந்த பிள்ளையை நாம் வளர்த்தெடுக்க வேண்டும் என்றால் என்ன செய்வது என்கின்ற ஒரே ஒரு செய்தியை மட்டும் நான் சொல்லிட்டு உட்கார்ந்துறேன். என் மனசுல இருக்கிறது உங்ககிட்ட கடத்தணும்னு நினைச்சிட்டு இருக்கிறது, நான் எங்கெல்லாம் போறேனோ அங்கெல்லாம் சொல்றேன். இது ஏதோ மேடை பேச்சுக்காக சொல்வது அல்ல. எனக்கு தெரியும், நான் இதை சொல்லிவிட்டால் உங்களுக்கு அது புரிந்து விட்டால் அந்த வீட்டில் விளக்கெரியும் என்று எனக்கு தெரியும். அந்த தீபம் தான் அது. நான் கொடுக்கிறேன், முடிஞ்சா அந்த நெருப்பை எடுத்துட்டு போங்க வீட்டுக்கு, தீபமா ஏத்தி வைங்க. இப்ப சமீபத்துல நான் ஒரு படம் பார்த்தேங்க. இது கெட்டது கிடையாதுங்க. இது பாருங்களேன், இது ரொம்ப விலை உயர்ந்த ஒரு போன் நான் வச்சிருக்கிறது. இது நல்லதுதான். எப்போ வரைக்கும் நல்லது தெரியுமா? இதை நான் பயன்படுத்துகின்ற வரைக்கும் இது நல்லது. இது என்னை பயன்படுத்த தொடங்கிவிட்டால் அது கெட்டது. நான் இதை என்னை பயன்படுத்த அனுமதிப்பதில்லை. நோ. எவ்வளவு ஸ்ட்ரெஸ் இருந்தாலும் நோ. நான் இத கம்யூனிகேஷனுக்கு தான் பயன்படுத்துறேனே தவிர கான்வர்சேஷனுக்கு இல்லை. தொலைபேசியில் அதிக நேரம் நான் பேசுவதில்லை. தேவையான விஷயங்களை மட்டும் நான் மெசேஜ் போட்டு விட்டுருவேன். இது என்னுடைய ஆபீஸ். நான் சில நேரங்களில் மனம் சரியில்லாத போது, எனக்கு என்று சில அவுட்லெட் தேவைப்படும் பொழுது, ஆஸ்கர் மூவிஸ், பரிசு பெற்ற படங்கள்னு சில விஷயங்களை பார்ப்பேன். அது நமக்கு ஏதோ ஒரு விதத்தில் பாடம் சொல்லும். அந்த பாடத்தை எடுத்துக்கொண்டு என் மனதில் நான் என்னை செதுக்கிக் கொள்கிறேன், என்ன நானே ஸ்ட்ரென்த் பண்ணிக்கிறேன். இந்த ஸ்ட்ரென்த் பண்ணிக்கிறதுக்கு போகும் பொழுது ஒரு 5 விஷயம் எனக்கு என் மனசுல உலுக்கி எடுத்த விஷயம். உன் தாய் தந்தையரை பற்றி எந்த ஒரு மன வருத்தம் இருந்தாலும் அடுத்தவர்களோடு அதை பகிர்ந்து கொள்ளக்கூடாது. எவ்வளவுதான் இருந்தாலும் அடுத்தவர்களோடு பகிர்ந்து கொள்ளக்கூடாது. உங்கள் கணவன் பற்றி மனைவியோ, மனைவி பற்றி கணவனோ, 3வது மனிதரிடத்தில் அவர்கள் குறையை பேசக்கூடாது. பேசினால் என்ன நடக்கும் என்றால் அவர்களுக்கு நம்மிடையில் இருக்கக்கூடிய பாண்டேஜே புரியாது. அவர்கள் அறிவுரை தொடங்குவார்கள். அந்த அறிவுரை நம் வாழ்க்கையை சீரழிக்கும். இல்லை என்றால் அவர்கள் நம்மை பயன்படுத்த தொடங்குவார்கள். சொல்லவே கூடாது. அதே மாதிரி நம்ம கிட்ட எவ்வளவு பணம் இருக்குன்னு யாருக்கும் தெரியக்கூடாது. இருக்கோ இல்லையோ தெரியக்கூடாது. நான் இன்னொரு விஷயமும் சொல்றேன். உங்களுக்கு ஃபீஸ் கட்டவே முடியலையா? உயிரை பணையம் வச்சுட்டீங்க, ஃபீஸ்க்கு காசு இல்லையா? உங்க பையனை கூட்டிட்டு வந்து, உங்க பொண்ணை கூட்டிட்டு வந்து பிரின்சிபல் கிட்ட நிக்காதீங்க. தனியா வாங்க, தனியா வந்து பேசி பாருங்க. அது உங்க பையன் கிட்ட சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. உங்க பையன் பாஸ் பண்ணி கையில ரேங்க் கார்டு எடுப்பான்ல, ப்ராக்ரஸ் ரிப்போர்ட் எடுப்பான்ல, அந்த அந்த ப்ரமோஷன் கார்டு எடுப்பான்ல, அப்போ சொல்லுங்க, இது நான் கொடுத்த படிப்பு மட்டும் இல்லட, அந்த பணத்தாலும் தானடா நீ இந்த ப்ரமோஷன் வாங்கியிருக்கேன்னு அப்போ சொல்லுங்க. அவனுக்குள்ளாக அப்பொழுது நன்றி உணர்வு மலரும். குழந்தை சைக்காலஜி நமக்கு தெரிகிறதே இல்லை. குழந்தைகளை நாம் ஏன் கவனிக்க வேண்டும் என்று சொல்கிறேன். என் மனதில் வந்த மிக ஆழமான விஷயம், நம்முடைய இமோஷன், முக்கியமா பெண்களை சொல்றீங்க, திருமணமான பெண்கள்,
உங்களுடைய மனதில் இருக்கக்கூடிய இமோஷனல் வீக்னஸை நீங்க ஆணோ பெண்ணோ அடுத்தவர்களிடத்தில் பகிர்ந்து கொள்ளாதீர்கள். அவர்கள் உங்களுக்கு கொடுக்கக்கூடிய அறிவுரைகள் உங்களை பாழாக்கும். இல்லை என்றால் நீங்கள் பயன்படுத்தப்படுவீர்கள். அது உங்களுடைய குடும்பத்திற்கு ஆகாது. இத சொல்ற துணிச்சல் யாருக்குமே கிடையாது, எனக்கு இருக்கு. ஏனென்றால் நான் குடும்பம் என்கின்ற நிறுவனத்தில் நம்பிக்கை கொண்டவள். இன்னொரு விஷயம் சொல்றேன், நான் இந்த தப்பு பண்ணிட்டேன்னு யாருக்கிட்டே டமாரம் போட்டுக்கிட்டே இருக்காதீங்க. தப்பை சரி செய்ய பாருங்க. நீங்கள் செய்யக்கூடிய சேரிட்டி இருக்கல, நன்மைகள் இருக்கல, அதை சுமந்துக்கிட்டே வெளியில சொல்லிக்கிட்டே சுத்தாதீங்க. அது உங்களை பலவீனப்படுத்தும். சொன்ன இந்த விஷயங்கள்லாம் மனசுல வச்சுக்கோங்க. இப்ப நான் சொல்ல போறது கேளுங்க. உங்க வீட்டுல நீங்க சினிமா பாக்குறீங்க தானே? பாக்குறீங்களா? எதுல பாக்குறீங்க? ஓடிடி இருக்கா? நான் ஒரு படம் சொல்றேன், அதை இன்னைக்கு போய் பார்த்துருங்க. இன்னைக்கு இல்லைன்னா நாளைக்குள்ள பார்த்துருங்க, மறந்துடும். இல்லைன்னா அந்த படத்துக்கு பேர் அடாலசென்ட். எத்தனை பேர் பார்த்துருக்கீங்க? யாருமே பார்க்கல. அது இங்கிலீஷ் படம் தான் இருந்தாலும் தமிழ்ல வந்திருக்குது. அது தமிழ்ல இருக்குது. அது நான் ஹிந்தியில கேட்டேன். அந்த படம் என்ன தெரியுமா? காலையில ஒரு 3:30-4 மணி இருக்குங்க. 4 எபிசோட் இருக்கு. நான் ஃபுல் கதையை சொல்ல போறது இல்லை, காட்சிகளை மட்டும் சொல்றேன். 4 மணி இருக்கும், 3:30-4 மணி இருக்கும். தட 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 தடன்னு போலீஸ் வருதுங்க வீட்டுக்குள்ள, கதவை உடைக்குதுங்க. அந்த வீடு ஒரு மெக்கானிக் வீடு. ஒரு சாதாரண நடுத்தர குடும்பத்தின் அன்பான கணவன் மனைவி, வளர்ந்த இளம்பெண் ஒரு பெண், மூத்த பொண்ணு, 13 வயசுக்கு ஒரு பையன். 13 வயசுல யார வீட்டிலாவது குழந்தைகள் இருந்தால் கவனம். அவர்கள் டீன் என்ற ஏஜ்க்கு வருது. 12 அப்படிங்கிறதுல இருந்து 13 அப்படி வருது. என் பையன் சொன்னாங்க என்கிட்ட, அம்மா from today I am teen. என்ன இதுக்கு அப்போ என்ன சொல்ற? என்ன செய்யணும்? கிவ் ரெஸ்பெக்ட், டேக் ரெஸ்பெக்ட். இன்னைக்கும் காதுல ஒலிக்குதுங்க. காலையிலங்க 6 மணிக்கு எந்திரிச்சிட்டு சொல்றான் ஹாப்பி பர்த்டே பேபினா, ஐ எம் நோ மோர் பேபி, ஐ எம் டீன் 13. அதுக்கு என்ன பண்ணணுங்கிற அப்படின்ற. கிவ் ரெஸ்பெக்ட் அண்ட் டேக் ரெஸ்பெக்ட். வளர்ந்துட்டான் புள்ள. 13 வயசு குழந்தைய தட தடன்னு வந்த போலீஸ் புடிச்சிட்டு போகுதுங்க. நீங்க அந்த படத்தை பாருங்க. அந்த பிள்ளை எப்படி தெரியுமா இருக்கிறான்? ஒரு கோழி குஞ்சு இருக்கு இல்லைங்க, அதனுடைய இறகு மாதிரி இருக்காங்க. அவன் கறந்த பால் இருக்குல்ல, அந்த பால் மாதிரி இருக்கான். புள்ள அவ்வளோ இன்னசென்ட்டா இருக்குங்க. குற்றம் என்ன தெரியுமா? 13-14 வயது பெண்ணை 22 தடவைக்கு மேலாக கத்தியால் குத்தி கொலை செய்திருக்கிறான். அவன் சொல்றாங்க, நான் எனக்கு என்ன நடக்குதுன்னே தெரியல, அப்பா அப்பா தெரியல, அப்பா அப்பா அப்பான்னு கத்துறான். போலீஸ் ஸ்டேஷன் கூட்டு போறாங்க, அவனை ரிமாண்ட் பண்றாங்க, அவனை ஜுவைனைல்ல போடுறாங்க. எல்லாரும் மனித உரிமை ஆட்கள் வராங்க, சைக்காட்ரிக் வராங்க. ஆனா அவன் அப்பா 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 தான். அப்பாட்ட அவன் ஒரே வார்த்தை சொல்றான், அப்பா நான் இது செய்யலப்பா, அப்பா என்னை காப்பாத்துவீங்கல்லப்பா, எனக்கு இது என்ன நடக்குதுன்னு தெரியலப்பா, அப்பா நான் போய் செய்வேனப்பா, எனக்கு என்ன நடக்குது அப்பா, நீ நம்புறல்லப்பா, அப்பா நீ நான் நம்புறேன்ப்பான்றாரு அவங்க அப்பா. அப்படியே பிடிச்சிக்கிட்டு அழுகுறாங்க. அவங்க அப்பா குலுங்குறாரு பாருங்க. எப்படிதான் அந்த நடிகர்களை தேர்ந்தெடுத்தான்னு தெரியல. குலுங்கி குலுங்கி அழுறாரு. நான் காப்பாத்துறேன்ப்பா, என் பிள்ளை நல்லவனை எனக்கு தெரியும் பாக்குறாரு. அவன் அப்ப கொஞ்சம் கண்ணை தொடச்சிக்கிட்டு இப்படி நிக்கிறான். 1 வருஷம் நடக்குதுங்க இந்த டிராமா. ஒரு சைக்கியாட்ரிக் கண்டுபிடிப்பாங்க அவன் கண்ணில் இருக்கிற மிருகத்தனத்தை. கண்டுபிடிச்சிட்டு 1 வருஷம் அப்புறமா அவனுடைய அப்பாவுடைய பிறந்த நாள் அன்னைக்கு ஒரு ஃபோன் வரும். அவன் பையன் எடுப்பான். அப்பா 14 வயசு அப்பா அவனுக்கு, அப்பா நான் தான் இந்த கொலையை செஞ்சேன்னு நான் ஒத்துக்கலான்னு இருக்கிறேன்ப்பா அப்படிமா. நான் ஒத்துக்கிறேன்ப்பா, நான் தான்ப்பா செஞ்சேன். இது ஒய்ஃப் சொன்ன வார்த்தை தான் நீங்க இப்ப வீட்டுக்கு எடுத்துட்டு போற வார்த்தை. நான் சொல்றதை விட படம் சூப்பரா இருக்கும். அவ சொல்லுவா, நீங்க தான் அவன் எதை சொன்னாலும் நம்புவீங்க அப்படிங்கிற பிம்பத்தை சின்ன வயசுலேருந்து ஏற்படுத்திட்டீங்க.
அவன் போட்ட அப்புறமா அவன் அழுவாங்க. ஆமால்ல ஆமால்ல, சாரி மை சன், என் மகனே என்னை மன்னித்து விடு, நான் ஐ கேன் பி த பெட்டர் பர்சன், நான் இதைவிட சிறந்த மனிதனாக உன் முன்னால் இருந்திருக்க முடியும். நீ 12 வயதிலே நீ வெள்ளிக்கிழமை போய் என்னது ஸ்லீப் ஓவர் என்று சொல்லிவிட்டு சனிக்கிழமை வருகின்ற பொழுது சின்ன பையன் தானே என்று நான் உன்னை அனுமதித்தேனே. நீ ராத்திரி முழுக்க போன்ல இருக்கும்பொழுது சின்ன பையன் தானே அப்படின்னு சொல்லிட்டு உடனே லைட் ஆஃப் பண்ணுவ, நீ கீழ்ப்படுகின்ற குழந்தை என்று உன்னை நம்பினேனே. உனக்கு பின்னால் இவ்வளவு பெரிய குற்றவாளி வளர்ந்து கொண்டிருக்கிறான் என்று ஒரு தகப்பனாக எனக்கு தெரியாமல் உன்னை கண்காணிக்காமல் இருந்ததற்காக என்னை மன்னித்து விடு மகனே என்று சொல்லி அவனுடைய சின்ன பொம்மையை அந்த படுக்கையில போட்டு அதுக்கு போர்வை போத்து அழுது முடிப்பான் அந்த படத்தை. நான் இங்க நிறுத்துறேன். நம் குழந்தைகளை நாம் கண்டிக்க வேண்டாம், கண்காணிப்போமா? கண்காணிப்போமா? போன்லயே இருக்காதீங்க, உங்க பிரச்சனையே பேசிட்டு இருக்காதீங்க, உங்கள் பிள்ளையை கண்காணியுங்கள். ஒருவர் இன்னொருவர் மீது பழி போடாமல் கண்காணிப்பீர்களா? பொறுப்பு. நாம் அந்த குழந்தைக்கு ஹீரோவாக ஹீரோயினியாக இருக்க வேண்டும். அதற்கு சில விஷயங்களை நோ சொல்லுங்கள். குழந்தைக்கு மட்டுமல்ல, நீங்களும் நோ சொல்லிக் கொள்ளுங்கள். அவர்களை அடுத்த கட்டத்திற்கு உயர்த்துங்கள். இந்த ஸ்கூலுக்கு ஒரு சின்ன ரிக்வெஸ்ட் வைக்கிறேன். இனிமேல் இந்த குழந்தைகளுக்கு கொடுக்கிற ரிப்போர்ட் கார்டு, மார்க் ஷீட் நோ, ரேங்க் கார்டு நோ, ரிப்போர்ட் கார்டு நோ எழுதாம எவ்வளவுதான் நீங்க பிரிண்ட் பண்ணி இருந்தாலும் அத்தனையும் தூக்கி குப்பையில போட்டுட்டு ப்ராக்ரஸ் ரிப்போர்ட் என்று எழுதி கொடுங்கள். குழந்தை ப்ராக்ரஸ் காட்டுறதுக்கு பேர் தான் கல்வியை தவிர மார்க் வாங்குறதுக்கு பேர் கல்வி கிடையாது. மீன் கடல்ல நீந்தோம், மானு காட்டுல ஓடும். அதனால நீங்க ஒரே நிலையில் அந்த குழந்தையை பார்க்கலாகாது. ஃபர்ஸ்ட் பிரைஸ் வாங்குற குழந்தையை நீங்க எப்படி பெருமைப்படுத்துறீங்களோ, ஃபெயில் ஆயிடுவான்னு தெரியும் பொழுது பாஸ் பண்றான் பாருங்க, அவனையும் சேர்த்து நீங்கள் கொண்டாடினால் அந்த குழந்தை அடுத்த கட்டத்திற்கு உயரும். நாங்கள் எல்லோரும் பெற்றோர்கள், நிர்வாகத்திற்கும் ஆசிரியர்களுக்கும் சொல்லுகிறேன், உங்களிடத்தில் 45 குழந்தைகள் உங்கள் வகுப்பில் இருக்கலாம். ஆனால் அதில் ஒரே ஒரு குழந்தை தான் என்னுடையது. என் குழந்தை எனக்கு ஓவியம் என்பதனால் என் குழந்தையை பத்திரமாக பார்த்து கொள்ளும்படி உங்களை நான் இவர்கள் சார்பிலே கேட்டுக்கொள்கிறேன். அவர்கள் சார்பிலே நீங்களும் சேர்ந்து உங்கள் குழந்தைகளை கண்காணித்து அடுத்த கட்டத்திற்கு வளர்த்து விடுங்கள். அவர்கள் சிறகை விரிக்கட்டும், பறக்கட்டும். இதோ நானும் அப்படித்தான் சிறகை விரிந்து பறந்து கொண்டிருக்கிறேன், ராஜாளியாக பறந்து கொண்டிருக்கிறேன். உங்கள் பிள்ளைகளோடு சேர்ந்து வாருங்கள், சேர்ந்து பறப்போம். வாய்ப்புக்கு மகிழ்ச்சி. வணக்கம்.